தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வெல்ராம்பட்டி அருகே அமைந்துள்ளது கேசர்குழி அணை. இந்த அணைக்கான கட்டுமான பணிகள் 1981ஆம் ஆண்டில் தொடங்கி 1983ஆம் ஆண்டில் நிறைவடைந்தது. ஏரிமலை மற்றும் அழகட்டு மலைக்கு இடையே 25 அடி உயரத்தில் கட்டப்பட்ட கேசர்குழி அணையில் 134 மில்லியன் கன அடி தண்ணீரை தேக்கி வைக்க முடியும். இந்த அணையில் இருந்து பெல்ரம்பட்டி, கரகூர், சீரியம்பட்டி, கோட்டூர், ஈச்சம்பள்ளம், காடையம்பட்டி, பாலக்கோடு போன்ற கிராமங்களில் உள்ள 4000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. 40 ஆண்டுகளுக்கு மேல் விளைநிலங்களுக்கு நீர் ஆதாரமாக விளங்கி வரும் கேசர்குழி அணையை பொதுப்பணித்துறை முறையாக பராமரிக்காததால் அணையின் சுவர்களும் மதகுகளும் சேதமடைந்து காணப்படுகிறது. அணையை சுற்றிலும் புதர்கள் மண்டி கிடப்பதால் பாம்பு, தவளை, தேல் போன்ற ஜந்துக்கள் அதிகம் இருக்கின்றன. அணையில் இருந்து தண்ணீர் வெளியேறும் கால்வாயும் பல மாதங்களாக தூர்வாரப்படவில்லை. முன்வாயில்கள் எந்நேரமும் திறந்து இருப்பதால் கேசர்குழி அணை மதுப்பிரியர்களுக்கு கட்டணமில்லாத பாராகவே மாறியுள்ளது. அணையின் அருகே எங்கு பார்த்தாலும் மது பாட்டில்களும் தண்ணீர் குவளைகளும் சிதறி கிடக்கின்றன. அணையின் மேற்பகுதியில் பொதுமக்கள் நடந்து செல்லும் பாதையில் உள்ள லைட், வயர் போன்ற மின்சாதன பொருட்கள் தொடர்ந்து திருடப்பட்டு வருவதாக புகார் தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். கேசர்குழி அணையில் தற்பொழுது 12 அடி தண்ணீர் இருந்தும் பராமரிப்பு இல்லாததால் அந்த நீரை விவசாயிகள் பயன்படுத்த முடியாத நிலையே தொடர்கிறது. இதனால் குடிநீருக்காக 12 கிலோமீட்டர் நடந்து செல்வதாக வேதனை தெரிவிக்கின்றனர் கிராம மக்கள். எல்லா கம்பத்திலும் லைட் கிடையாது, ஒயர் பிச்சிருக்காங்க. மிஞ்சி போனால் அந்த பைப்புங்களும் அகற்றலாம், அந்த அளவுக்கு இருக்குது. இங்கே மோசமான நிலை இருக்குது. இது 4000 ஏக்கருக்கு பயன்படுற தண்ணியை நிறைய இடத்துல அது தண்ணி பாசனத்துக்கு போகாத அளவுக்கு அடித்து வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. தயவு செய்து இந்த தண்ணி பாசன வசதிக்கு நிறைய இடத்துல போல கால்வாய் வழியாக அது தூர் வராமல் இருக்காங்க. பஞ்சாயத்து தலைவர்களாகட்டும், இது கூட தாசில்தார், வீடியோ இது யாருமே ஸ்டெப் எடுக்காத ரொம்ப டைம் நாங்கள் மனு கொடுத்தோம். இது பராமரிப்பே கண்டிப்பாக இல்லை. விவசாயிகளின் நலன் கருதி கேசர்குழி அணையை புனரமைத்து அந்த இடத்தை சுற்றுலாத்தலமாக அறிவிக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக பாலக்கோடு செய்தியாளர் பிரபாகருடன் சந்துரு.